பானிபூரி கடை வந்து இப்போ சமோசா கடையை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீயா நானா வந்து ஒருத்தர் வெறித்தனமாக வந்து பேசியிருப்பாரு. நார்த் இந்தியாவுக்கு வந்து பாருங்க இட்லிக்கு தோசைக்கு எப்படி வந்து திண்டாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு வந்து ஸ்பெஷல் இருக்குங்க. நம்மளோட சாப்பாடை இங்கே எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு இங்கே வாழ்கிறவங்களுக்கு வந்து தெரியும். நானே இட்லி தோசையை எவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குலாம் நிறைய வந்து தான் செஞ்சு கொடுப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பொழைக்க போயிருக்கோம் அப்படின்னா அந்த அந்த இடமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லையா? அது போக நம்ம வந்து நம்ம இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம அடுத்தவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது. நம்ம ஊர்லயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ அது மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. எப்பவுமே நம்மளோட பாரம்பரியம் வந்து அழியாது. அதுக்காக நம்ம வந்து மற்றதை வந்து டேஸ்ட் பண்ணாமலும் இருக்க மாட்டோம். எல்லாருமே இப்படி தானே இருப்போம். மறக்காம இதோட கருத்தை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான். பை.